ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு தண்ணீரை வைத்து அதனை நமது குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் இதை சாப்பிட்டு வந்தார்கள் என்றால் குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஞாபக சக்தியும் அதிக அளவில் கூடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு தண்ணீருக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவருமே பூஜை அறையில் வைத்திருக்கின்ற இந்த ஒரு தண்ணீரை தினசரி ஒரே ஒரு சொட்டாவது அல்லது ஒரு ஸ்பூன் அளவாவது நீங்கள் குடித்து வாருங்கள். உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளும் தீரும். இதை குழந்தைகள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது. குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவிகளாக இருக்கட்டும், அதற்கு அப்புறமாக குழந்தைகளாக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு செயலை செய்யலாம். நாம் தினசரி இந்த ஒரு செயலை செய்வதனால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த நீருடன் சேர்த்து அதற்கு அப்புறமாக அதனை நீங்கள் குடித்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் ஏற்படாது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் ஞாபக சக்தியும் அதிக அளவில் அதிகரிக்குமாம். குழந்தைகளும் உங்களுடைய சொன்னபடி கேட்க தொடங்குவார்களாம். அவருடைய எதிர்காலமும் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவில் நன்மையை தேடி கொடுக்கும் வகையில் அவருடைய எதிர்காலமும் அமையுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரே ஒரு சின்ன செயல்பாட்டுக்கு இருக்கின்றதாம். இதனை காஞ்சி மகான் மகா பெரிவா அடிக்கடி கூறுவார். ஒரு பக்தர் இதனை போன்று காஞ்சிபுரத்தில் அவரது மனத்திற்கு மகா பெரிவா அவர்களை தரிசிக்க சென்றிருக்கிறார். அப்பொழுது மகா பெரிவாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அதற்கு அப்புறமாக மகா பெரியவாவிடம், பெரியவா, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 2 குழந்தைகளுமே என்னுடைய சொல்லுபடி கேட்காமலும், அது மட்டுமல்லாமல் நோய் நொடிகளும் அவர்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. படிப்பிலும் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்து எனக்கு பயமாக இருக்கின்றது பெரியவா என்பது போல பெரியவாவிடம் ஒரு பக்தர் அவருடைய குழந்தைகளை பற்றி கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக அழுது புலம்பினார். இதனை கேட்ட மகா பெரியவா சிறிதளவு ஒரு புன்னகையுடன் ஒரு சிரிப்பு சிரித்தார். சிரித்துவிட்டு அதற்கு அப்புறமாக, நீ உனது வீட்டு பூஜை அறையில் சாமிக்கு என்று தண்ணீர் வைத்திருக்கிறாயா என்பது போல அந்த பக்தரிடம் பெரியவா கேட்க, அந்த பக்தர், இல்லை பெரியவா, நான் பூஜை அறையில் விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன், இந்த நீரெல்லாம் எனது பூஜை அறையில் கிடையாது என்பது போல அந்த பக்தர் கூறியிருக்கிறார். உடனே இதனை கேட்ட பெரியவா, நீ உடனே இன்றையிலிருந்து உனது வீட்டு பூஜை அறைக்கு அருகில், அதாவது பூஜை அறையில் குபேர மூலைக்கு அருகில் நீ ஒரு செம்பில் தண்ணீரை வைக்க வேண்டும். பூஜை அறையில் வைப்பதற்கு என்று செம்பானது இருக்கின்றது. செம்பினால் செய்யப்பட்ட அந்த செம்பினுள் நீ தண்ணீரை வைக்க வேண்டும். அந்த செம்பினில் இருக்கக்கூடிய தண்ணியானது எப்பொழுதுமே நிறைவாக இருக்க வேண்டும் என்பது போல மகா பெரிவா கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக, அந்த ஒரு தண்ணீரை நீ தினசரி மாற்ற வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் அந்த ஒரு தண்ணீரை நீ மாற்றி வராமல் தினசரி, எப்பொழுதெல்லாம் மாலை நேரத்தில் விளக்கேற்றியாயோ அல்லது காலை நேரத்தில் விளக்கேற்றியாயோ, எப்பொழுது விளக்கேற்றினாலும் நீ விளக்கேற்றும் பொழுதும் அந்த ஒரு தண்ணீரை மாற்றி விட்டு அதற்கு அப்புறமாக நீ விளக்கேற்றி வர வேண்டும். பூஜை அறையில் அப்படி நாம் வைக்கக்கூடிய நீரானது நன்னீராக, சுத்தமான நீராக இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி நன்னீரை வைத்து அதனுடன் இந்த சில பொருட்களை நாம் சேர்த்து நமது வீட்டில் இருக்கின்ற அனைவருமே சாப்பிட்டு வரணும். மகாபெரிவா இதனை போன்று அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீ இந்த தண்ணீரை மட்டும் நீயும் உனது குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவருமே குடித்துட்டு வாங்க. உன் குழந்தைக்கும் இந்த ஒரு தண்ணீரை கொடு. உன் குழந்தையும் இந்த ஒரு தண்ணியை குடிக்கிறதுனால உன் குழந்தையோட ஞாபக சக்தி அதிக அளவுல பெருகும். அவனுக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய அமைத்து கொடுக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரே ஒரு இந்த ஒரே ஒரு பரிகாரத்துல இருக்கு. அவ்வளவு சக்தியானது, அவ்வளவு சக்தி மிக்க நீரை மட்டும் நீங்க பருந்தி பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும், எந்த ஒரு கஷ்டங்களும், குடும்பத்துல தேவையில்லாமல் எழுகின்ற சண்டை சச்சரவுகளுக்கும் ஒரு நிம்மதியானது கிடைக்கும். ஒரு மன நிறைவு உள்ள வாழ்க்கையை நீயும் உன் குடும்பத்துல இருக்கவங்களும் வாழ்வார்கள் என்பது போல மகா பெரியவா கூறியிருக்கிறார். அப்படி மகா பெரியவா அவர்கள் நம்ம பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டிய அந்த தண்ணீருடன் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்று கூறியிருக்கிறார் என்று காண்பதற்கு முன்பாக, மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் நாம தினசரி என்னென்ன பூஜைகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் மட்டும் இந்த ஒரு செயலை செய்து பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்.
அதாவது முதலாவதாக நம்ம நீர் இருக்கல்லவா, அந்த நீருடன் இந்த ஒரு சக்தி மிக்க பொருளை தான் நாம் சேர்க்க வேண்டும். அதாவது பெருமாளுக்குரிய பொருளாக இருக்கக்கூடிய துளசி இலைகள் இருக்கிறது அல்லவா, துளசி இலைகளை நாம் சிறிதளவு அந்த நீருடன் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் நமது வீட்டிற்கு முன்பு இந்த துளசி இலைகளை வளர்த்து வந்தோம் என்றால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். இந்த துளசி இலையை நாம் வளர்ப்பதனால் எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நமது வீட்டிற்குள் செல்லவே செல்லாதாம். இந்த துளசி செடிக்கு அவ்வளவு மகத்துவமானது இருக்கின்றதாம். அதே போல் காலை நேரத்தில் நாம் பெருமாளின் பாதத்திற்கு அடியில் இந்த துளசி இலைகளை வைத்துவிட்டு அதற்கப்புறமாக அந்த துளசி இலைகளை நாம் தினசரி வைக்கின்ற பூஜை அறையில் இருக்கின்ற நீருடன் சிறிதளவு சேர்த்து கொள்ள வேண்டுமாம். இந்த நீரை ஒரு நாள் வரைக்குத்தான் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும். அதற்கப்புறமாக அந்த ஒரு நீரை நாம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சிறிது சிறிது அளவு என்று பருந்தி கொள்ள வேண்டும். ஒரு மடக்காவது நாம ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்து கொண்டு இந்த சில பொருட்களையும் அதனை சேர்த்து விட்டு இந்த ஒரு செயலை நாம் செய்து வந்தோம் என்றால் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசியாக இருக்கட்டும், பெருமாளின் ஆசி என தெய்வத்தின் ஆசிகள் அனைத்துமே கிடைத்து நம்மளுடைய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக நீங்கிவிடும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரே ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. அதில் முதல் பொருளாக விளங்குவது துளசி இலைகள். இந்த துளசி இலைகள்ல அவ்வளவு சக்தியானது இருக்கின்றது. எனவே இந்த துளசி இலைகளை நீங்கள் அந்த நீருடன் கலந்து குடித்து வாருங்கள். இரண்டாவதாக நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஏலக்காய் இருக்கல்லவா, ஏலக்காய் பொடி. ஏலக்காய் வெறும் ஏலக்காயாக இல்லாமல் அதை பொடியாக்கி அந்த பொடியை நீங்கள் சிறிதளவு ஒரு ஸ்பூன்ல ஒரு பாதி அளவுக்கு கீழே நீங்க அந்த தண்ணீருடன் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு பொருளை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதற்கு அப்புறமாக மூன்றாவதாக ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இருக்கல்லவா, தெய்வ சக்தி நிறைந்த இந்த பச்சை கற்பூரத்தை பொடி போல் ஆக்கி கொண்டு அதையும் நீங்கள் ஒரு பச்சை கற்பூரத்தை கூட போட தேவையில்லை. அதிலேயும் பாதியிலிருந்து பாதி அளவோ அல்லது கால்வாசி அளவுக்கு நீங்கள் பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி கொண்டு அதனை நீங்கள் அந்த நீருடன் சேர்த்து அதனை மொத்தமாக கலக்கி கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் மாலையிலோ அல்லது காலையிலோ விளக்கேற்றும் பொழுது சாமி கும்பிட்டு விட்டு இதனை நீங்கள் பிரசாதம், அதாவது கோவிலுக்கு சென்றால் எப்படி பிரசாதம் கொடுப்பார்களோ அதனை போன்று இதனை நீங்கள் நினைத்து இந்த ஒரு நீரை நீங்கள் பருந்தி வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், நோய் நொடிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனை மற்றவர்களுக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும். நாம் மட்டும் செய்து அந்த ஒரு செயலில் நாம் வெற்றி பெற்று நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்கிற எண்ணத்துடன் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் நாம் நமது வாழ்க்கையில் வெற்றியை காணவே முடியாதாம். எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பரோ உறவினரோ அவர்களுக்கும் இதை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா.